ஃபேமிலியோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். தனலட்சுமிக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்துருவோம் சார். தனாவும் வருவா. சரிங்கம்மா, இப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தனா பண்ணிட்டு போன வேலைக்கு அவளுக்கு பாராட்டு விழா தான் குறைச்சலாக்கும். ஏய், வாய மூடு. அவ என்ன தப்பு பண்ணிட்டா? அவ புருஷன் கூட போய் வாழ போயிருக்கா. அது என்ன பெரிய தப்பு? ஏங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்க. நம்ம பொண்ணு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஜெயிச்சிட்டா. அதனால அவளுக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம். அதுக்காக தான் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. பாருங்க. ஜானகி, ரகு என்ன சொன்னா? அவர் அமைதியாவே இருக்காரு அத்தை. பின் என்ன, அவர் சந்தோஷமா பட போறாரு. அவரையே வேணான்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. அவளுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது அவர் போய் நிப்பாரா என்ன? பெரியம்மா, கார்டு கொடுங்க. நான் தனா கிட்ட கொடுத்து போக சொல்றேன். ஏய், நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ற? ஏ சீனு, பாருடா, இவ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அம்மா, தனாவுக்காக தான் ஃபங்க்ஷனே நடத்துறாங்க. அவ இல்லாம எப்படிமா? கார்டு அவகிட்ட தானே கொடுக்கணும். இந்த மாயா கொடு. பெரியம்மா, நான் போய் தனாவை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ நாமளும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் இல்ல? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நம்மள எதுக்கு போனோம்? நம்ம தனாவை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்க. அத பார்க்க நாமெல்லாம் போகாம எப்படி? டேய், அவதான் அந்த கதிர் மட்டும் போதுன்னு சொல்லி போயிட்டால. அவளுக்காக நம்மளாம் எதுக்குடா போனோம்? ஆமா அண்ணி, யாருமே போக கூடாது. ஏன், நமக்குலாம் மானரோஷம் எதுவும் இல்லையா என்ன? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற யாரும் இந்த வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. என்னதானா? எதுக்கு நீ இந்த வேலைக்கு வந்த? நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்து இந்த வேலையை பார்த்த? ஏன், நான் கையாள் ஆகாதவனா? உனக்காக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? ஏய், அப்படியெல்லாம் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு போகணும். உன்கிட்ட ஒரே ஷர்ட் பேண்ட் தான் இருக்கு. அதான் காசு இருந்தா உனக்கு ட்ரெஸ் வாங்கலாமேன்னு தான். நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? உனக்கு ட்ரெஸ் வாங்க எங்கெல்லாமோ காசு கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அதான் நான் இந்த வேலையை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. நீ ஏன் இங்க வந்த? இந்த ஊருக்கே தலைவரா இருக்கிறவரோட பொண்ணு நீ. உங்க அப்பா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. இப்ப நீ என் கூட வந்து அடுத்த நாளே உன்னை கல்லு மண்ணெல்லாம் சுமக்க விட்டேன்ல. ஹே, எதுக்கு நீ ஃபீல் பண்ற? என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம் இல்ல. எனக்கு இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்ல. நமக்காக நாம வேலை செய்யறோம், அவ்வளவுதானே. இல்லதானா, நான் என்ன பாடுபட்டாவது உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா நீ என்னைக்கும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. உன்னை யாராவது பார்த்தா கதிர் பொண்டாட்டி கல்லு தூக்குறான்லாம் சொல்ல மாட்டாங்க. ரகுராம் பொண்ணு கஷ்டப்படுறான் தான் சொல்லுவாங்க. அது தெரிஞ்ச அத்தை மாமாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணு. வரமாட்டேன். சரி, வீட்டுக்கு போ. நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். இந்தா. போ.
அப்போ குடோன்ல இருந்த மொத்த துணி எரிஞ்சு போச்சா? ஆமா சேத்து, புதுசா வாங்கின மொத்த சரக்கும் எரிஞ்சு போச்சு. அந்த சரக்கையெல்லாம் வித்துத்தான் என் கடனுக்கு பணத்தை கொடுப்பேன்னு நான் நினைச்சேன். நானும் உன் குடும்பம் பெரிய குடும்பம், ரகுராம் ஐயா குடும்பம்னு தான் உனக்கு காசு கொடுத்தேன். இப்ப என்னடானா துணியெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு வந்து நிக்கிறேன். இல்ல சேட்டு, இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல சேட்டு. இந்த பாரு சீனு, அதெல்லாம் உன் பிரச்சனை. நீ தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அதனால எனக்கு நீ என்கிட்ட வாங்கின 50 லட்சம் பணத்தை கொடுத்துரு, அவ்வளவுதான். புதுசா வாங்கின எல்லா சரக்குமே எரிஞ்சு போச்சு சேட்டு. நீ இன்சூரன்ஸ் பண்ணிருப்பல்ல? அது அடுத்த நாள் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. என்ன சீனு, இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்திருக்கே நீ. சார் சார் வாங்க. என்ன சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு சார். யாரு? அத்தையா? இல்ல சார், லிங்கன்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு சார். சரி கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க. கார்த்திக், ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? நான் வீட்டுக்கு வரலாமா? அதெல்லாம் இல்லடா, இது வேற ஒரு விஷயம். அந்த தனால அவ வீட்டை விட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, ரகுராம் கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த கதிரவன் தான் வேணும்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து வீட்டை விட்டு போயிட்டா. கதிர் கூட தனா போறது நல்ல விஷயமா? ஏன்பா, உன் அத்தை ஆசைப்பட்ட மாதிரியே அவ அப்பங்கிட்ட சண்டையை போட்டு அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சுல்ல, அது சந்தோஷமான விஷயம் தானே? அப்போ கதிர் கூட வெளியே சந்தோஷமா வாழ போயிட்டாளா அவ? அந்த தனா நிம்மதியா இருக்க கூடாது. உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து ஊருக்குள்ள யாருமே வீடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம். ஆனா அந்த கதிர் ஒரு கேஸ் கம்பெனில வேலை செய்யறான்ல, அந்த ஓனர் தான் அவங்க வீட்டு மாடியிலேயே இடம் கொடுத்துட்டான். அந்த ஆளோட வீட்டுல தான் 2 பேரும் இருக்காங்க. சரி, வேற ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க.